இட் வாஸ் சிஎஸ்கேஸ் கேம் டு லூஸ். இவ்வளோ ட்ராப் கேச்சஸ்க்கு அப்புறமா ஆர்சிபி இந்த கேமை வின் பண்ணியிருக்கானா ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேடியம் மேலே வந்து பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிஎஸ்கே 2016 and 17 வந்து பேன் ஆகியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கலாய்க்கிற விதமாக வந்து இந்த ஜெயிலில் போடக்கூடிய அந்த ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, காஸ்டியூம். ஸோ அதை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ கஸ்டமைஸ் பண்ணி வந்து வித்துட்டு இருக்காங்க போல. நான் மேட்ச் பார்க்குறப்ப எந்த ஒரு ஃபேனுமே வந்து அந்த ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஸ்டேடியமில் உட்காரல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அபவுட் தட். அட்லீஸ்ட் இங்கே ஆஃப்லைனில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுறதை பார்க்குறப்போ நல்லா இருக்கு. ஏன்னா ஆன்லைனில் தான் அடிச்சுக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஆஃப்லைன்லையாவது இந்த மாதிரி ஒரு டிக்னிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. பட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக 1 or 2 people வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டேடியமில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, உங்களை மாதிரி ஃபில்தி மைண்ட் உள்ள ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு மட்டும் இல்லை, இந்த கிரிக்கெட் கம்யூனிட்டிக்கே வந்து அசிங்கம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டேடியமில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு வந்து டைப் பண்ணக்கூடிய அந்த கீபோர்டு வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள். இப்போ நம்ம மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ தலை தோனி வந்து டாஸ் வின் பண்ணியிருந்தாரு அண்ட் பவுலிங் சூஸ் பண்ணது கரெக்டான முடிவு தான். பிகாஸ் ரெயின் இன்டரப்ஷன் இருக்கும் தான் வந்து மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து லிட்ரலி ஒரு சொட்டு கூட மழை வரல. அண்ட் தலை ஒன்ஸ் அகேன் நோ சேஞ்சஸ் இன் பிளேயிங்லாம் சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருச்சு. பட் டீம் ஷீட் வந்து இங்கே ஜியோ ஹாட் ஸ்டாரில் காமிச்சாங்க. ஐ திங்க் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வன்ஷ் பேடி வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காரு பிளேயிங் லெவலில். அவரோட நேம் இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜுரியோட சீரியஸ்னஸ் பற்றி வந்து முடிஞ்சால் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசலாம். இன்கேஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. சம்திங் ஒரு ஸ்ப்ரெயினாக இருக்கலாம், ஒரு ஆங்கிள் வந்து ட்விஸ்டாக இருக்கலாம். கடைசி அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15-30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த இன்ஜுரினால வந்து அந்த வன்ஷ் பேடியோட நேமை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஹூடாவோட நேமை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 11 வந்து சேமாக தான் இருந்துச்சு. ஆரம்பமே அட்டகாசமாக வந்து ஆர்சிபி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ உங்களோட டீமோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து கிளியராக தெரியுது. ஐ திங்க் ஜேக்கப் வந்து லாஸ்ட் கேம் ஆர்சிபிக்காக ப்ளே பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ ஃபில் சால்ட் வந்து இந்த கேமும் ப்ளே பண்ணலாம், லாஸ்ட் கேமும் ப்ளே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல் ஆஸ் ஓப்பனராக வந்திருப்பாரு அண்ட் பட்டையை கலப்பியிருந்தார். ஃபில் சால்ட் விளையாடுறது ஒரு பெரிய ப்ளோ. ஆனாலும் இங்கே ஆர்சிபி வந்து ஜேக்கப் பெத்தல் வச்சு மேனேஜ் பண்ணுறதை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கோலி அண்ட் பெத்தல் ரெண்டு பேருமே வித் நோ ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பவர் பிளேல 71 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்ம கலீல் அஹ்மதை வந்து இன்னைக்கு ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. வாட் ஹேப்பன் டு கலீல் அஹ்மத்? எல்லாருமே கண்ணு வச்சுட்டாங்களா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நானே என்னோட வீடியோஸ்ல வந்து கலீல் அஹ்மத் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போல் பண்ணிட்டு வராரு. அவர் தான் சிஎஸ்கேக்கு அந்த பவர் பிளேல வந்து ஒரு பெரிய அப்கிரேட் ஃபார் தீபக் சர் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் கேம்லேயும் ஹி வாஸ்ன்ட் அப் டு த மார்க். அண்ட் இந்த கேமில் வந்து he was just smash for runs. அண்ட் நம்ம இது அன்சுல் கம்போஜோட ஒரு ஓவரில் வந்து நம்ம பத்திரனா அண்ட் ஜடேஜாவோட அந்த நாஸ்தி கொலிஷன் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா. ஸோ வந்து அந்த கேட்சை வந்து பிடிச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ நம்ம கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு டாப்பேஜ் ஆகி வந்து தேர்ட் மேன் ரீஜனில் ஐ திங்க் பத்திரனா இருந்தார். ஸோ அவருக்கு தான் ஆக்சுவலி ஈஸியான கேட்ச் கைஸ். ஏன்னா அவர் தான் முன்னாடி வந்தார். பத்திரனா தேவையில்லாமல் ஜடேஜா தான் வந்து குறுக்கால வந்தார். பட் எனிவே நம்ம ரெண்டு பேருமே குத்த சொல்ல முடியாது. ஏன்னா ஜடேஜா தான் வந்து பெஸ்ட் ஃபீல்டர். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு கால் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கேட்சுமே நம்ம பிடிச்சிருக்கலாம். பட் எனிவே அந்த கேட்ச் ட்ராப்க்கு அப்புறமா வந்து பத்திரனாக்கு பழைய மெமரிஸ்லாம் சிஎஸ்கேக்காக பவுல் பண்ணதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சான். அதனால தான் வந்து பயங்கரமாக பவுல் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டரில் ஃபன்னாக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பத்திரனாவோட பவுலிங் வந்துன்னா இன்னைக்கு காமிச்சிருக்காரு கைஸ். நான் ஏன் வந்து நெக்ஸ்ட் இயரும் வந்து சிஎஸ்கே என்னை வந்து அதே தொகைக்கு வந்து ரீடைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சரியான பவுலிங் ஃபிகர்ஸ். 4 ஓவர்ஸ்ல 36 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு ஜேக்கப் பெத்தல். அந்த இம்பார்ட்டன்டான பிரேக் த்ரூ. அதுக்கப்புறம் படிக்கல் அண்ட் கேப்டன் பட்டிதரோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பத்திரனா பவுல் பண்ணியிருந்தாரு. நம்ம தலை சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள் சொல்ற கருத்துக்கள்லாம் ஃபாலோ பண்றதா இல்லையான்னு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் பத்திரனாவை ஏர்லியாக கொண்டு வந்திருப்பாரு. எப்பவுமே வந்து ஆஃப்டர் 11 ஓவர்ஸ் தான் வந்து பத்திரனா பவுல் பண்ணுறதுக்கு வருவார். பட் இந்த மேட்ச்ல வந்து அவரை நம்ம 10th ஓவர்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஜட்டு அண்ட் நூர் போத் த ஸ்பின்னர்ஸ் சாமியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நூர் ஃபர்ஸ்ட் ஓவரில் 14 ரன்ஸுக்கு போனார். பட் நெக்ஸ்ட் 3 ஓவர்ஸில் ஜஸ்ட் 12 ரன்ஸாக வந்து கன்சீட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாகவே நூர் அஹ்மதுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து சேப்பாக்கில் பில்ட் பண்ணணும். அண்ட் ஜட்டு ஆன் த அதர் ஹேண்ட் அவருமே வந்து ஆஃப்டர் த பவர் பிளே 7th ஓவரில் வந்து அவரோட என்ட்ரி இருந்திருக்கும். அண்ட் அவருமே வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ஜஸ்ட் 2 ரன்ஸ் தான் வந்து கன்சீட் பண்ணி தான் நினைக்கிறேன். நம்ம கோலி வந்து திணற விட்டுருப்பாரு கிரீஸில். அண்ட் ஜட்டுக்கு நல்ல கிரிப் இருந்துச்சு. நல்லாவே ஒரு டேர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்சல்யூட்லி சிஎஸ்கேயோட பெஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. தே கேவ் அ கம்பேக். அதாவது ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்கு அப்புறமா வந்து சரியான கம்பேக் பை ஆர் பவுலர்ஸ்.
ஆனால் மேட்ச் எங்கே டோட்டலாக ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்ம ரொமாரியோ ஷெஃபர்டோட என்ட்ரிக்கு அப்புறமா தான். ஸோ ரொமாரியோ ஷெஃபர்ட் அண்ட் டிம் டேவிட் அவங்க 2 பேரும் 6 ஹிட்டர்ஸ்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் ஆக்சுவலி இந்த சீசனில் ஒரு மாதிரி குவைட்டாக தான் இருந்திருக்காரு. அவர் எம்ஐக்காக லாஸ்ட் சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு டே கேமில் டிசிக்கு எதிராக வந்து இதே மாதிரி ஃபைனலாக வந்து பிரின்னு பிரிச்சிருப்பாரு. ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு வந்து கலி அஹ்மத் வந்து மாட்டிக்கிட்டாரு. 19th ஓவரில் 33 ரன்ஸ் வந்து ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு நோ பால் வேற நம்ம கலி அஹ்மத் வந்து போல்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அந்த நோ பால் வந்து அவங்க அந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் லைன், அந்த ஒயிட் லைனை தாண்டி வந்து கால் போகக்கூடாது ஓகேங்களா பவுலிங் போடுறப்போ. ஐ ஃபெல்ட் தோனி மிஸ் த ட்ரிக் தர். அவ்வளோ நேரமாக வந்து தோனியோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ் ஆன் பாயிண்டாக இருந்துச்சு. அந்த 19th ஓவரில் நீங்கள் அன்ஷுல் கம்போஜ் கிட்ட பாலை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். எனிவே அந்த ஓவர்லேயே கண்டிப்பாக ரொமாரியோ ஷெஃபர்ட் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் மேபி ஒரு 20 ரன்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அந்த ஓவரில் அன்ஷுல் கம்போஜ் டீசெண்டாக வந்து போல் பண்ணியிருப்பாரு. ஆர் ஈவன் நீங்கள் சாம் கரன் கூட போயிருக்கலாம். பட் அவருக்குமே ஆஃப் டேவாக தான் இருந்துச்சு. அவர் மட்டும் பால் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக 120 மீட்டர் கூட வந்து நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் 6 அடிச்சிருப்பாரு. ஸோ தோனி வந்து மேபி அன்ஷுலுக்கு போயிருக்கலாம். கலீல் அஹ்மத் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்பி கொடுத்துருப்பாரு. அண்ட் அட் எண்ட் ஆர்சிபி 214 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பவர் பிளேக்கு அப்புறமா பார்க்குறப்போ 210 கண்டிப்பாக ஷூர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டைட்டாக போல்ட் பண்ணியிருந்தாங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ ஒரு 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸில் வந்து நம்ம ரொமாரியோ ஷெஃபர்ட் டோட்டலாக வந்து கேமை சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ டெஃபினெட்லி தட்ஸ் த டிஃபரன்ஸ். இங்கே சின்ன சுவாமியில் சேஸ் பண்ண ஹையஸ்ட் டோட்டலே 230 நம்ம எல்எஸ்ஜியும் ஆர்சிபியும் ப்ளே பண்ண கேமில் எல்எஸ்ஜி சேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபார் த பாஸ்ட் 7 இயர்ஸாக உங்களுக்கு தெரியும் 180+ வந்து சேஸ் பண்ணது கிடையாது. அண்ட் இன்னைக்கு சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் சேஸ்ட் டோட்டல் இன் சின்ன சுவாமியாக மாறி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் ஹேப்பன். எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, அட்லீஸ்ட் சிஎஸ்கே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ட் எஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்ல ஒரு ஃபைட் இருந்துச்சு. ஒரு குட் இன்டென்ட்டுமே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ரைட் ஃப்ரம் பால் 1 எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண பார்த்தாங்க. ஆயுஷ் மாத்ரே வாட்டர் டேலண்ட், வாட்டர் ஃபைன். என்னோட அம்மாலாம் வந்து கிரிக்கெட்டே பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுமே வந்து இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. யாருப்பா அவன் சின்ன பையன்ற ரொம்ப சூப்பராக விளையாடுறானே அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. திஸ் பாய் வில் டெஃபினெட்லி கோ பிளேசஸ். கேப்ஸ்லாம் அசால்ட்டாக ஃபைண்ட் பண்ணுறாரு. அவரால் வந்து 6 அடிக்கிறதுக்குமே அந்த எபிலிட்டி இருக்கு. ஆல் ஓவர் த கிரவுண்ட் ப்ளே பண்ணுறாரு. மிட் ஆன் மேலே செம ஸ்ட்ராங்காக இருக்காரு. லிட்ரலி அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ப்ளே பண்ணாரு. 94 ரன்ஸ் ஆஃப் 48 டெலிவரிஸ், 9 பவுண்டரிஸ், 5 6 ஸ்ட்ரைக் ரேட் பண்ணா 190+. மினி ரோஹித் சர்மான்னு சும்மா சொன்னாங்க. ஸோ அந்த டேகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயுஷ் மாத்ரே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பி வித் திஸ் பர்ஃபார்மன்ஸஸ். கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஓப்பனர் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம ஷேக் ரஷீதுக்கு வந்தோம்னா எஸ் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. ஸ்டார்ட்ஸ்லாம் நல்லா தான் கொடுக்குறாரு, ப்ராமிசிங்காக இருக்காரு. ஒரு மாதிரி கிராம்டாக விளையாடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ அப் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி வித் கொடுத்து ஆடினா நல்லா இருக்கும். எஸ்ஜேஎல் கிட்ட அவர் அந்த 6 அடிச்சோடனே ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சிச்சு. ஓகே இன்னைக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண நினச்சோம். பட் எஸ் ஷேக் ரஷீத் வந்து 14 ரன்ஸுக்கு இன்னைக்கு அவுட் ஆகியிருப்பாரு. அண்ட் இன்னமும் சிஎஸ்கே வந்து இவருக்கு பேக் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக பேக் பண்ணுவாங்க. நம்பர் 3 சாம் கரன் வந்திருப்பாரு. அந்த லாஸ்ட் கேம் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இருந்திருக்கும். ஓகே இன்னைக்கு சாம் கரன் டெலிவர் பண்ணுவார் வித் த பேட் அப்படின்னு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அது பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்பர் 4 ஜட்டு வந்திருப்பாரு. ஒரு ஹிமாலயன் டாஸ்க் இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனில். ஆனால் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஜட்டுவோட பார்ட்னர்ஷிப் பிரில்லியண்டாக இருந்துச்சு. நம்ம ஜட்டு அவரோட முதல் டெலிவரியே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து அடிக்க பார்த்தாரு. இன்னைக்கு ஜட்டு அவரோட ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோருமே வந்து அடிச்சிருப்பாரு. 77 ரன்ஸ் ஆஃப் 45 டெலிவரிஸ், 8 பவுண்டரிஸ் அண்ட் 2 6. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் வந்து முடிச்சு கொடுக்க முடியலனாலும் பெட்டர் தேன் ஹிஸ் ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸஸ் இந்த கேமில் ஜட்டு டில் தி எண்ட் வந்து இருந்திருப்பாரு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். அதுக்கப்புறமா டெவால் பிரவிஸ் என்டர் ஆகியிருப்பாரு. நம்ம ஆயுஷ் மாத்ரே வந்து அவுட் ஆனதுக்கு அப்புறமா லுங்கி எங்கிடியோட அந்த ஓவர் தான் வந்து மேட்சை டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிருச்சு. ஜாஸ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பிளேயர் அவங்களுக்கு இல்லைனாலும் இப்போ லுங்கி எங்கிடி, அதுக்கப்புறம் ஃபில் ஷாட் மாதிரி ஒரு பிளேயர் இல்லைனாலும் ஜேக்கப் பெத்தல். ஸோ இந்த மாதிரி ஆர்சிபியோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. லுங்கி எங்கிடி செமையாகவே போல் பண்ணியிருந்தாரு. நம்ம டெவால் பிரவிஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அது பயங்கர கான்ட்ரவர்சியலாக இருந்தாலுமே லிட்ரலி ஒரு 20 or 25 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தப்பு தான். ஆனாலும் அந்த டிஸ்மிசல் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா டெவால் பிரவிஸ் மட்டும் மேட்ச்சில் வந்து கண்டினியூ பண்ணி ப்ளே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நம்மளோட தோனி அண்ட் ஜட்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம தோனியால் இந்த கேமில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ எஸ் அவரே வந்து கடைசியில் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, நான் எல்லா பிளேயுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 or 3 பவுண்டரிஸ் நம்ம தோனியோட பேட்லேருந்து வந்திருந்ததுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சேஸாக இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் போனதே வந்து ஒரு பெரிய தப்பு. இந்த கேமில் எஸ்ஜேஎல், ஜட்டு, தோனி லிட்டரலி அந்த லாஸ்ட் 2024 நம்ம சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி விளையாடின மேட்சோட ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம எஸ்ஜேஎல்
டயல் பால் போட நம்ம தோனி வந்து அவுட் ஆக ரொம்பவே கூத்தா இருந்துச்சு. லிட்டரலி ஒரு நோ பால்லாம் வேற போல் பண்ணியிருந்தார் யஷ் தயல். நீங்க இப்பயாவது மேட்சை முடிங்கடா அப்படின்னு. அப்பயும் நாங்க முடிக்க மாட்டோம்டா அப்படி இப்படின்னு சொல்லி 2 ரன்ல இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே லூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே யாஷ் தயல் அந்த டிஃபெண்ட் பண்ண அந்த 15 ரன்ஸ் தான் பாக்குறீங்களே தவிர நம்ம சுயேஷ் சர்மா 18th ஓவர்ல வெறும் 6 ரன் தான் வந்து கன்சீட் பண்ணியிருப்பாரு. அங்கதான் மேட்ச் எனக்கு என்னமோ சேஞ்ச் ஆன மாதிரி தோணுச்சு. டெஃபினட்டாவே நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல் எனக்கு கிடைச்சது. நீங்க என்ன கேஸ் நினைக்கிறீங்க? எந்த மூமெண்ட்ல சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஐ வில் மேக் வீடியோ. பீஸ். Bye.